ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மணக்க மணக்க சுட சுட ஒரு தட்டில் பிரியாணியும் சிக்கன் துண்டுகளும் இருந்தால் யாருக்கு தான் அதை சாப்பிட பிடிக்காது. இன்றைக்கி நம்மளோட வீட்டில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டுக்கு நல்ல பெரிய பாத்திரம் எடுத்துக்கலுங்க. நான் இன்றைக்கி ரைஸ் குக்கர் பாத்திரம் தான் எடுத்துருச்சேன். உங்கள்கிட்ட எது பெரிய தடிப்பமான பாத்திரம் வச்சு அதை எடுத்துக்கலுங்க. ஃபஸ்ட்டுக்கு சட்டி சூடாயினதுக்கு பிறகு எண்ணெயும் கொஞ்சமாக நெய்யும் போட்டுட்டு நெய்யும் சூடாயினதுக்கு பிறகு பட்டை, ஏலங்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சிட்டு வரக்குள்ள நல்ல பெரிய வெங்காயம் 4 வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்காட்டிலாம் அவசரப்பட்டு எடுத்துருப்புறா. பிரியாணி மாதிரி இருக்காது. சமையலில் மற்ற எல்லா விஷயத்துலையும் அவசரப்படலாம். ஆனால் இந்த வெங்காயம் வதங்கும் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தான் எரிச்சணும். நல்லா பொன்னிறமாக வதங்காட்டிலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி காத்துனா தான் பிரியாணி ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் வெங்காயம் வதங்காட்டிலும் காத்துட்டு இருந்து நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு அதோட இஞ்சி பூண்டு விழுதை போட்டு அதையும் நல்லா பச்சை வாசம் போகாட்டி நல்லா வதக்கினா தான் பிரியாணி இன்னுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே ஒரு வாசனை வரும் பாருங்க. ஆஹா, அந்த வாசனையில் பிரியாணியில் அஸ்திவாரமே அதுதான். இந்த வாசத்துக்கு பாதி பசி வந்துடும். இப்போவே அந்த மசாலா வாசம் வீடே மணக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க கதவை தட்டி பிரியாணி கேட்குறதுக்குள்ளே நம்ம டக்குன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் வாங்க. நல்ல பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியை பார்த்து ஒரு 4 தக்காளியை நான் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிட்டு தான் இதில் ஆட் பண்ணிடுச்சேன். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் சும்மா கட் பண்ணிவிட்டு கூட போடலாம். போட்டால் இன்னுமே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நான் இப்படி தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதையும் போட்டுட்டு நல்லா தக்காளி கொலையை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு தயிரும் போட்டு தயிரும் கொஞ்சம் நல்லா வதங்கி வர விட்டு பிரியாணி மசாலா, கொச்சிக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அதை நல்லா வதக்கிட்டு எல்லாமே வதங்கலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். பிரியாணியில் வாசத்தை ஃபோன் வழியாக உங்களால் சுவாசிக்க முடியாதுன்னு தான் எனக்கு ரொம்பவுமே கவலையாக இருந்துச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல சிக்கன் நல்லா வெட்டிட்டு கழுவிட்டு அதோட மஞ்சத்தூள், கொச்சிக்காத்தூள், பிரியாணி மசாலா, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சம்புளி, அடுத்தது உப்பு ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி அரை மணி நேரத்துக்கு வச்ச சிக்கனை தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல 2 பச்சை மிளகா போட்டுட்டு ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் அதோட ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு சிக்கன் அவிய காட்டிலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு சிக்கனை கொஞ்சம் நேரம் அவிய விடுவோம். நிறைய பேர் கேட்குறது சிக்கனையும் சில டைமில் ரப்பர் மாதிரி போகுதுன்னு கேட்குறேன். அப்படின்னா மசாலா உள்ள அந்த தயிரையும் தக்காளியும் சேர்க்கும்போது நல்ல சாஃப்டாக ஜூஸியாக வரும். இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கு பிறகு சிக்கன் எல்லாமே எடுத்துட்டு அந்த தண்ணியில் மேலே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அரிசி போட்டு அதை மூடி வச்சா பிரியாணி குக் ஆயிரும். எடுத்த சிக்கனில் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் பிரியாணி ரெடி பண்ணால் ருசியான பிரியாணி ரெடி. உங்களில் எத்தனை பேருக்கு பிரியாணியில் இருக்கிற அந்த லெக் பீஸ் பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி செய்கிறது ஒரு கலண்டை, அதை ரசித்து சாப்பிட்றது ஒரு தனி அல்லாதியான சுகம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இதே மாதிரி இன்னும் நிறைய vlog வர காத்துட்டுருச்சு நம்ம சேனலில். மிஸ் பண்ணாமல் பார்க்கணுண்டா நீங்கள் உடனே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்துங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வந்து சேரேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.